சார் நாங்கள் வந்து ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவை 2 நிமிஷம் தான், அதிகமாக போனால் 3 நிமிஷம், அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கே கொடுக்க நீங்கள் வாங்க, ஒன்னாட போட அதை நீங்கள் வாங்க, உட்கார, பள்ளியிலிக்க, எந்திரி, நீ போ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். இந்த ரீல்ஸ் போதும் சார், நாங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம். என்னடா செஞ்சாருன்னு கேட்குறாங்கல்ல இந்த எடுவிட்ட, சாரி வாயில் நல்லா தான் வந்துட போகுது. ஆனால் நான் சிஎம் இல்லை. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா. இந்த விழாவிற்கு தலைமையேற்று பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கும் என்றும் இளைஞர் எங்கள் மந்திரி மாசு அவர்களே, அருமை அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, எங்களின் முன்னத்தி ஏறு அருமை அண்ணன் என் ராம் அவர்களே, எங்களின் இன்னொரு முன்னத்தி ஏறு அருமை அண்ணன் சோ வீரபாண்டியன் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, முக்கியமாக பத்திரிகையாளர்களே, நக்கீரன் வாசகர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இதான் எல்லாருமே பயத்தில் உட்காந்துருக்க மாதிரி மேடையில் உட்காந்துருக்கோம். இப்படிவே இருக்குது. நல்ல லைட்டை போட்டு பிறந்த நாள் அதுவுமா நாங்கள் பயத்தில் பேசுகிற மாதிரியே இருக்கும். மந்திரி நம்ம அண்ணன் சொன்னார், மந்திரி தான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. எதுனா கடவுள், ஜோசியம், எது மேலேயும் நம்பிக்கை இல்லை. மே 10ஆம் தேதி எந்த புண்ணியமாக நேரம் குறித்து கொடுத்தானோ தெரியல, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொலை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் இன்னைக்கு வரைக்கும் 40 ஆயிருக்கு. இப்போ சாயந்தரம் போனால் நைட்டானால் எத்தனை ஆகுன்னு தெரியாது. அது எந்த ஜோசியக்காரன் கண்டுபிடிச்சான்னு கொடுத்து அவனுக்கு நீங்கள் பாராட்டணும். அவன் தான் நேரம் குறித்து கொடுத்துருக்கான், இந்த நேரத்தில் இந்த சேரில் இப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி. அது முந்தா நாள் நான் கலைஞரை பற்றி தான் பேச வந்திருக்கேன், வேறு எதையும் பேசலை. போகிற போக்கில் சில விஷயத்தை தொடாமல் போயிட்டா கூட என்னையா இருந்தாலும் இப்படி போயிட்டேன் அப்படின்ற கூடாதுல்ல. முதல் நாள் எதோ நன்றி அப்படின்னு போனாங்க திருச்சியில். அது முடிக்கும்போது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். அந்த ஆளுக்கு ஒரு ஆள் போய் தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீதாயா முதல்வர்னு போய் சொல்லி அது சொல்லணும்ல. ஒரு வகையில் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் தான் எதுக்கு சொல்கிறாங்க? இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, இப்போ தான்டா இழுத்து அது 3-4 தடவை கவர்னர்கிட்ட போய் நீ கவனிச்சிங்கன்னா தெரியும். கவர்னர்கிட்ட போகும்போது கூட ஒரு 2 சில்லறையை போச்சு. அது யார்? ஒருத்தன் வந்து ஜனநாயகம் பட அதிபர், இன்னொருத்தன் விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தன். இவங்க 2 பேருக்கு கவர்னர்கிட்ட என்னடா வேலைன்னு எவனாவது கேட்டாங்களா? மந்திரி சபை எங்களை அமைக்கணும், நீ அனுமதின்னு சொல்கிறதுக்கு தானே போனோம், அதுக்கு ஏன்டா இவங்க 2 பேர்? ஆரம்பமே சரியில்லை. சரி போகுது அப்படின்னா இப்போ நம்ம அண்ணன் வேறு சொல்லிட்டார் 6 மாதம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு. நீங்கள் விட்டு பிடிக்கலாம், நாங்கள் விட்டு பிடிக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சும்மா இருக்கலாம், நாங்கள் சும்மா இருக்க முடியாது. அது அந்த கோஷ்டியில் எங்கள் அண்ணன் தான், மந்திரியும் சேர்ந்து தான், அவரும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படிமாரு. ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, நான் எங்கள் அண்ணன் சோவியன்னு தான் புலம்பினேன். சரி அப்புறம் பேசுகிறேன். காலச்சிற்பி முத்துவேல் கருணாநிதி, கலைஞர், முத்தமிழறிஞர், இன்னைக்கு நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா அவர் இல்லாமல் கிடையாது. நிச்சயமாக ஏதோ ஒரு ஓரத்தில் அதான் கலைஞர் படிக்கும்போது சீனிவாசன் ஒருத்தர் ஹிந்தி பண்ணிட்டு இருந்தாராம். அந்த ஹிந்தி பண்ணிட்டு கலைஞரை வந்து ஹிந்தி கற்றுக்கன்னு சொல்லுவாராம்.
கலைஞருக்கும் அவருக்கும் ஏதோ அவர் டபாய்ச்சிட்டு ஓடிட்டு வாத்தியாரோட சண்டை போட முடியாதுல்ல, டபாய்ச்சிட்டு ஓடிடுவாராம். அந்த கிளாஸ் மாத்திரம் கட் அடிச்சு போயிடுவாராம் அண்ணன். இப்போ அந்த ஹிந்தி பண்டிட் என்ன பண்ணிடுறாரு, ஹோமியோபதி டாக்டர் ஆகிறார். ஹோமியோபதி டாக்டர் ஆகி அவர் ஒரு இன்ஸ்டியூட் திறக்கிறார். அந்த இன்ஸ்டியூட்டுக்கு சிறப்பு விருந்தினராக சிஎம் ஆகிட்ட கலைஞரை கூப்பிட்றாரு. இப்படி சீனிவாசன் ஹிந்தி பண்ணிட்டு அவர் ஹோமியோபதி இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சிறப்பு விருந்தினராக கலைஞர் முதல்வராக போகிறார். அப்போ மேடையில் பேசும்போது, வரவேற்பு பேசும்போது சீனிவாசன் சொன்னாராம், நான் ஒரு ஹிந்தி பண்ணிட்டாக இருந்தேன் உங்கள் ஸ்கூலில், எனக்கு அவர் ஸ்டூடெண்டாக இருந்தார், நான் படிங்கன்னு. அப்படி படிச்சிருந்தா இப்போ டெல்லியில் போயிருக்கும்போது ஹிந்தியில் நிறைய பேர்கிட்ட பேசலாம்ல, அதை விட்டுட்டாரு அப்படின்னாராம் அவர். நம்மால் பேசும்போது சொல்லியிருக்காரா, நல்ல வேளை உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் பேச்சை கேட்காம இருந்ததுனால தான் நான் இப்போ சிஎம் வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல கணக்குள்ளையாக இருந்திருப்பேன் அப்படின்னாராம். இப்போ போயிருக்கிற சிஎம் 5 நிமிஷம் போயிட்டு பார்த்து வந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ ஏன்டா எல்லாரும் கேட்குறாங்க, சிஎம் போனார், செலவு மாத்திரம் 50 கோடி ஆச்சு, பிஎம்ஐ பார்த்தாரு 10 நிமிஷங்கிறாங்க, அப்புறம் இப்போ கூட்டி கழித்து 2 நிமிஷம் ஆகிட்டாங்க. இப்போ போனது உட்கார்ந்தது என்ன 2 நிமிஷம் ஆச்சு சார், நாங்கள் ரீல்ஸில் தான் சார் ஆட்சியை நடத்திட்டுருக்கோம், எங்களுக்கு தேவை 2 நிமிஷம் தான், அதிகமாக போனால் 3 நிமிஷம், அது மாத்திரம் போதும். ஒன்று பொக்கே கொடுக்க நீங்கள் வாங்க, பொன்னாடை போட அதை நீங்கள் வாங்க, உட்கார, பள்ளியிலிக்க, எந்திரி, நீங்கள் போ அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவ்வளோதான். இந்த ரீல்ஸ் போதும் சார், நாங்கள் வாழ்க்கையை நடத்திடுவோம். அது தெரியாமல் நம்ம ஏன் இவர் பிஎம் பார்த்தாரு, ஏன் பேசலை, அவர் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா, இல்லை அவர் என்ன முத்தமிழ் அறிஞரா, போய் உட்காந்து 50 நிமிஷம் 1 மணி நேரம் போய் உட்காந்து இரும்பு பெண்மணிங்கிற இந்திரா காந்திகிட்டயே ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனி கொடி வேணும்னு கேட்டவர் நம்மால். அந்த கொடியை டிசைன் பண்ணிட்டு போயிட்டாராம். போன உடனே அந்தம்மா போச்சுரா, இவரை மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது, கொஞ்சம் பொறுங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு இருக்காரு. அப்போ எங்களுக்கு இந்த சுதந்திர தின விழாவுக்கு கொடியேற்றுற உரிமையாவது கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு அவர். இந்த வரப்போகிற ஆகஸ்ட் 15 தான் முதல்வராக இருக்கவங்கிறதையே மறந்துட்டு இருக்கிறவர் ஆகஸ்ட் 15 கொடியேற்றணும். அந்த கயரை தொடும்போது ஒரு ஷாக் அடிக்கும் பாரு, அந்த ஷாக்கு அது முத்தமிழறிஞர் வாங்கி கொடுத்த ஷாக்கு தான். அவர் இல்லைன்னா போய் நின்று கூட்டோட போய் இப்படிலாம் இழுக்க முடியாது. ஆக ஒரு பிரதமர்னா போய் எதை வாங்கணும், எதை கொண்டு நம்ம மாநிலத்துக்காக எந்த உரிமையை வாங்கணுங்கிறத ஆரம்பித்து வச்சவர் நம்ம முத்தமிழறிஞர். அதே போல தான் தமிழ்த்தாய் வாழ்த்து, அதையும் தமிழ்த்தாய் வாழ்த்து எல்லா அரசாங்க நிகழ்வுகளையும் பாடணும், முதல்ல அதை பாடணும்னு கொண்டு வந்தது முத்தமிழறிஞர். அது முன்வரிசையில் திரிஷாவும் 3வது வரிசையில் தமிழ்த்தாயை வச்சதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா உரிமையோடு போராடி வந்தவங்களுக்கு தானே அந்த அருமை தெரியும். அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா முன்வரிசையில் திரிஷா வரக்கூடாது, ஐயா முன்வரிசையில் தான் ஐயா தமிழ்த்தாய் வாழ்த்தணும், திரிஷாவை பின்னாடி போடுங்கயா அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகு இல்லை அடுத்த நிகழ்வில் நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும் அப்படின்னு இந்த சிலுண்டுகள்லாம் சொல்லிச்சு. கடைசியில் பார்த்தா எங்கள் ஊர் காலேஜ், அங்கே நன்றி சொல்கிற கூட்டம், அந்த கூட்டத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து அங்கே போய் பாடினாங்க. சரி, அது போட்டும்.
இப்போ அங்கே சோவியன்ட்டு சொன்னேன், அனுபவிச்சு தானே ஆகணும். சில இதை நல்லதாவ பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல, இதெல்லாம் பார்க்கணுங்கிறது ஒரு விதி. அவருக்கு அது விதி மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் சொன்னேன், விதி அதை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப நல்லதாக பார்த்துட்டு நல்லதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்படி இல்லையா, பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வந்ததை அதை ரீல்ஸ் ஓட்டுறாங்க அவங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டான், நாள் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு வந்துட்டாங்கிறத மாத்திரமே வச்சு ரீல்ஸ் ஓட்டுறான், அதை பார்க்குறான். இந்த நாடு எதை நோக்கி போகுது? எங்கள் அக்கா பேசும்போது சொல்லிச்சு மேகதாதுன்னு. மேகதாதுன்னா அங்கே முதல்ல அவங்க என்னன்னு தெரியணும்ல. மேகதாதுன்னா என்ன, இதுக்கு எப்படி குரல் கொடுக்குதுன்னு ஒருத்தன் சொல்லி தரணும்ல. சேர்ந்தவன் பூரா சிவலிங்கமாக இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மேகதாதுக்கு யார் போராடுறது? அவன் நான் கட்டுவேங்கிறான், காது கேட்கல. இங்கே மறுபடியும் அதுக்குள்ளே தான் போக தோணுது. நாம் இங்கே திருப்பி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. எனக்கு நான் இங்கே நிற்கிறதுக்கு நான் கலைஞர் தான் காரணம்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அவரோடு சேர்ந்து கொஞ்ச நாள் நாங்கள் பணியாற்றியிருக்கோம். மேடையில் இருக்கிற அத்தனை ஜாம்பவான்களும் அவரோடு இருந்து கொஞ்ச நாள் பணியாற்றினவங்க தான். ஆனால் ஒரு மனுஷன் 80 வயது 85 வயது வரைக்கும் ஒரு நாள் 4 மணிலேருந்து 5 மணி நேரம் மாத்திரம் உறங்கிட்டு மற்ற நாட்கள் பூராமே நமக்காக வேலை பார்த்த ஒரு மனுஷன் இருக்கார் பாருங்க. அந்த மனுஷன்தான் 85 வயசுக்கு ஒரு 9 வயசு கழிச்சிட்டேன் நான், அவ்வளோதான். ஒரு நாள் தூக்கங்கிறது 4 மணி நேரம் இரவு, பகலில் 1 மணி நேரம், 5 மணி நேரம் தான். அந்த மிச்சம் இருக்கிற காலங்கள் பூராமல் அது பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த தமிழுக்காகவே உழைச்ச ஒரு பெரிய ஒரு மகான் தான். அவரை பற்றி தான் இன்றைக்கி புகழாஞ்சலி. இன்னைக்கு 67 அண்ணன் சொன்னாங்க, சைதாப்பட்டில் நின்னாங்கன்னு. 62 ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச ஒன்று 63 கடற்கரையில் கூட்டம். அந்த 63 கூட்டத்தில் வரப்போகிற 67 எலெக்ஷனில் எப்படி நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு கூட்டம் போடுறாங்களாம். கூட்டம் போட்டோன்னே அப்போ கலைஞர் தான் சொல்கிறாரா, 67 தேர்தலில் எத்தனை தொகுதியில் நம்ம நிற்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போயே முடிவெடுக்கணும். இப்போ 63 62 ஜெயிச்சு ஒரே வருஷத்தில் 67 செலெக்ஷனில் வந்தால் எலெக்ஷன் வரும்போது நம்ம எத்தனை தொகுதியில் நிற்க போகிறோன்னு அப்பயே கணக்கெடுங்கன்னுக்கிறார். அப்போ 200 தொகுதியில் நிற்க போகிறோம். 200 தொகுதினா ஒரு தொகுதிக்கு நம்ம 5000 மேனிக்கு செலவு வச்சோம்னா 200 தொகுதிக்கு நம்ம தேவை 10 லட்சம் ரூபா. 10 லட்சம் ரூபா யார் புரட்ட போகிறோம் அப்படின்னு கலைஞர் சொல்கிறார். அப்போ எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ தானே ஜெயிச்சு வந்தோம், ஒரு வருஷம் தானே ஆயிருக்கு, இன்னும் 67 வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறேங்கிறாங்க. இல்லை திட்டமிடணும். அப்போ 66 வலசரவாக்கத்தில் ஒரு சிறப்பு மாநாடு ஒன்று போடுறாங்க. அந்த மாநாட்டில் கலைஞர் நான் பொறுப்படுத்துக்கிறேன்னு 63 சொல்லிடுறாரு. 66 சிறப்பு மாநாட்டில் அண்ணாட்டை 11 லட்சமாக கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ 67 தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பு வருது. வேட்பாளர் அறிவிப்பு வரும்போது ஒவ்வொரு தொகுதியும் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது சைதாப்பேட்டைன்னு நிறுத்துறாராம் கலைஞர். அறிஞர் அண்ணா சைதாப்பேட்டை அப்படின்னு நிறுத்துறாராம். மறுபடியும் சைதாப்பேட்டை அப்படின்னு 2வது தடவை அனௌன்ஸ் பண்ணுறாராம். 2வது தடவை அனௌன்ஸ் பண்ணி அவர் சொன்ன பேர் என்ன தெரியுமா? 11 லட்சம் அப்படின்னாராம். இந்த சைதாப்பேட்டைக்கு கலைஞர் நிற்கும்போது அவர் வச்ச பேர் 11 லட்சம் அப்படின்னு. அப்போ கலைஞர் இருந்துச்சு, அண்ணா பக்கம் வந்திருக்கார். அதுதான் ஜெயிச்சு பொதுப்பணித்துறை அமைச்சராகி தமிழ்நாட்டுக்காக உழைப்பு அதாவது பதவியிலேருந்து உழைச்சது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சு. அதே மாதிரி மறுபடியும் திருவாரூருக்குள்ளே போகிறேன். திருவாரூரில்
சேதுராம ஐயர்னு ஒருத்தர், அவங்க பள்ளிக்கூட ஆசிரியர், 7ஆம் வகுப்பு ஆசிரியர் சேதுராம ஐயர். படித்து முடிச்சிட்டாரு, மறுபடியும் அதே ஊருக்கு போகிறாரு. ஆசிரியர் கூட்டணி மாநாடு ஒன்று நடக்குது, அதில் கலைஞர் போகிறாரு. அந்த மாநாடு வரும்போது சேதுராம ஐயர் எங்கன்னு கேட்குறாரு. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் படித்த ஸ்கூலில் தான் அந்த மாநாடு. ரிட்டையர்ட் ஆனால் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, வீட்டில் இருக்காரு அப்படின்னே. சரி, இன்னும் முடித்த உடனே அவர் நண்பரை திண்ணனை கூப்பிட்டு சேதுராம ஐயர் வீட்டுக்கே போகிறார். போனால் அவர் ஆசிரியர் வீடு எப்படி இருக்கும் அது போல் இருந்திருக்கு. உட்கார சேர் இல்லை, எல்லாம் எல்லாத்தையும் அப்படியே பரபரத்து இருந்திருக்காரு. இவர் வேகமாக போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டாங்க. நான் பெஞ்சிலே இருக்கேன், ஏன்னா உங்கள் முன்னாடி நான் பெஞ்சில் தானே உட்காந்துட்டேன்னு உட்காந்துட்டாரான். அப்போ சிஎம் அவர். அப்போ உட்காந்துட்டு, அப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு ஒன்றா. இல்லை, நீங்கள் நான் உங்கள் கூட படிக்கும்போது எனக்கு ஒரு சின்ன நினைவு இருக்குது அப்படின்னு சொன்னாராம். என்னப்பா சொல்லு. இந்த கற்றையாளர் நோட்டு பூராமே ஒரு 55 நோட்டை கொடுத்து என் கையில் கொடுத்து, நீ போகும்போது வீட்டில் கொடுத்துருப்போன்னு சொல்லிடுவீங்க. உங்கள் வீடு இருக்கிறது ரொம்ப தூரம், ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நான் தூக்காமல் போக முடியாது. 55 நோட்டு நல்ல கனமாக இருக்கும். நான் தலையில் வச்சுட்டு உங்களை திட்டிகிட்டே போவேன். இந்த மாதிரி அவர் கொடுத்துட்டாரு, இனிமேல் இவர்கிட்ட படிக்கவே கூடாது, இல்லை நாளைக்கு கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே போனேன். வீட்டுக்கு போனேன். அம்மா வேமா, ஐயோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன்னு கொண்டு வாங்கி வச்சுக்கிட்டு, உள்ளே வாடா, ஒரு காபி சாப்பிடுவோன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த காப்பி கொடுத்தாங்க. உண்மையிலே காப்பினா எப்படி இருக்கணும் அங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இப்படி ஒரு காப்பியை நான் குடித்ததே இல்லை. நான் அடுத்து வந்தேன். அடுத்த நாள் உங்கள்கிட்ட நான் கேட்டேன், சார் இன்றைக்கி எதுவும் நோட்டு கேட்டு இல்லையா சார் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க அப்படின்னு கேட்டேன். ஏன்டா ஒன்றும் இல்லை, ஆனால் வீட்டுக்கு போ, உன்னை வர சொன்னால் ஏதோ வேலை இருக்கான் அப்படின்னு நீங்கள் அனுப்புனீங்க. மறுபடியும் போனேன், ஒரு காப்பி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்தேன். டெய்லி நீங்கள் போகும்போது வீட்டை போட்டு போடா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் டெய்லி வீட்டுக்கு போய் ஒரு காப்பி சாப்பிட்டு போவேன். அந்த காப்பியை இன்னைக்கு வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. இந்த மாதிரி காப்பினா எப்படி இருக்கணும் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு போகிறதா எனக்கு தெரியும் அப்படின்னு அவரே எழுதியிருக்கார். அதாவது செய் நன்றி இருக்குல்ல, செய் நன்றிங்கிற ஒரு விஷயம், அதில் தான் நான் வரேன். எனக்கு பெரியார் விருது 2010. அப்போ பெரியார் விருதுன்னா நான் பெரியார் விருது வாங்கினேன்னு இப்போ ஏன் நான் சொல்கிறது இல்லைன்னா, 2016க்கு பிறகு பெரியார் விருதை வளர்மதி கொடுத்துட்டாங்க. அதனால நான் பெரியார் விருது வாங்கினேன்னு சொல்லவே மாட்டேன். அது வரைக்கும் கொஞ்சம் மரியாதையாக இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ரைட்டு, இப்போ சொல்லலாம். அப்போ எனக்கு நாள் ஒரு கலெக்டர் ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி பெரியார் விருது மிகப்பெரிய உயரிய விருது, அதுக்கு புரோட்டோகால்லாம் இருக்குது. நாங்கள் உங்களை அரசு காரில் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய், நானே வருவேன், அழைச்சிட்டு போய் நான் வீட்டில் கொண்டு பரிசு, அதாவது உங்களுக்கு விருது வாங்குகிற இடத்துக்கு வரையும் கொண்டு வருவோம். விருது வாங்கினோன்னா உங்களை மரியாதை நிமித்தமாக உங்களை மறுபடியும் கொண்டு போய் வீட்டில் விடுவோம். இது எங்களுக்கு புரோட்டோகால். நாளைக்கு, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டார். எத்தனை மணிக்கு வருவீங்க சார்னு. நான் ஒரு 3 மணிக்கு வருவேன் சார், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்ட்டு சேர்ந்து வச்சுட்டு நான் சிஎம்க்கு ஃபோன் பண்ணுறேன். அப்போ கலைஞர் இந்த மாதிரி, அண்ணன் சொல்லுங்கள் என்ன, இல்லை நான் உங்களை பார்க்கணுண்ணே. வாங்க என்ன. போனேன், ஒரு நன்றி சொல்கிறது. சொல்லுங்கள் என்ன, ரொம்ப நன்றிண்ணே, பெரியார் விருது. அப்புறம் ஆனார், இல்லை ஏதோ புரோட்டோகால் இருக்கான், ஏதோ கலெக்டர் கூப்பிட்டு போவாங்களாம், வாங்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் விடுவாங்களாம். ஆமாம், என்னப்போ என்ன பெரியார் விருது இல்லை என்ன, இல்லை எனக்கு பதிலாக எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லுங்க என்ன. அப்படி பார்த்தாரு. உடனே பெல் அடித்தார். சண்முகநாதன் இருந்தார். கோபால் என்ன செய்யுங்கன்ட்டார். கீழே போனேன். சண்முகநாதன் என்னையா சொன்னேன்.
எனக்கு மேலே எங்கள் அப்பா கொடுப்போம். ஓ விருது உனக்கு தானே என்ன இருக்காது? இல்லை எங்கள் அப்பா கொடுப்போம். நான் சொல்லிட்டேன் மேலே. இது அப்படியே ஷார்ட்டை கட் பண்ணி நான் 68 69க்கு போகிறேன். ஷார்ட்டை கட் பண்ணி 63க்கு போகிறேன், 67 68க்கு போகிறேன். அப்பா வந்து ஐவிஎஸில் பீனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவருக்கு சம்பளங்கிறது ஒரு 180 ரூபா எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பள்ளிக்கூடம், எங்கள் வீட்டில் 4 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிக்கணும்னா நீங்கள் காலையில் ஃபீஸ் கொண்டு கட்டணும்னா ப்ரைவேட் ஸ்கூலில், முதல்ல நகராட்சி ஸ்கூலு அப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணும்போது ஒரு 30 ரூபா ஃபீஸ் கட்டணும். 30 ரூபா 4-5 நாளாக கொடுக்காதனால என்னை வெளியே வச்சுட்டாங்க. நான் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அம்மா வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்பா வந்து டே காலைல ஆஃபீஸ் வந்து வாங்கிட்டு போய் சொல்ல அவனை அப்படின்ட்டாங்க. காலைல போகிறேன், காலைல ஐவிஎஸ் ஆஃபீஸு வாசலில் நிற்கணும். அப்பா பியூனு அதை கடல்நிலை ஊழியராக இருக்கிறதுனால அந்த இதெல்லாம் போட்டுக்குவாங்க. வந்து ஒரு கார் நிற்கும், கார் அப்பா போய் திறப்பார். அந்த உள்ளேருந்து ஃபைல்லாம் எடுத்து அப்போ எங்கள் அப்பா வந்து ஃபைலை போய் வாங்கிடுவாங்க. அவர் சாப்பாடு கூட வாங்கிக்குவாங்க. கதவை திறப்பாங்க, சாப்பாடு கூட வாங்குவாங்க, ஃபைலை வாங்குவாங்க. அவர் போயிடுவார், கதவை அடைச்சிட்டு போயிடுவார். அடுத்து ஒருத்தர் வருவார், ஜீப்பில் வருவார். அப்பா கதவை திறப்பாங்க, மறுபடியும் அடுத்து ஒரு கான்ட்ராக்ட் வருவார். அந்த கான்ட்ராக்ட் யாருன்னா எங்கள் தமிழிச்சேக்காவோட அப்பா தங்கப்பாண்டி அண்ணன் வருவார். அவருக்கு எங்கள் அப்பா கதவை திறப்பாங்க, அவர் இறங்கி வருவார். அவர்கிட்ட தான் எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் தான் அணுக்கமாக பேசுவாங்க எங்கள் அப்பாவோட. யாருன்னா என் பையன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமா, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு 50 ரூபா வாங்கி என் கையில் கொடுத்து வீட்டில் போய் 30 ரூபா 20 ரூபாய் அம்மாட்ட கொடு, 30 ரூபாய் ஸ்கூலில் கட்டுன்னு அனுப்பிவிடுவேன். இது ஒரு காலம் நான் சொல்கிறது. இப்போ ஷார்ட்டை கட் பண்ணி 2010 ஜனவரி 15 எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தான் வீடு. மத்தியானம் 3 மணிக்கு ஒரு அரசு வண்டி வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு வருது. எங்கள் அப்பா அதுக்குள்ளே நான் போய் சொல்லி, கொஞ்சம் அப்பா வெயிட் செட்லாம் மாற்றிக்கிங்க, உங்களை கூப்பிட ஆள் வருது. ஏன்னா அப்படின்னாரு. இல்லை உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நான் அப்பா கூட எங்கள் அத்தா வந்தாங்க, 2 பேரும் கீழே இறங்கி போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே கீழே வந்து ஒளிஞ்சு பார்க்குறோம். கீழே அந்த காரில் வந்த கலெக்டர் கதவை திறக்கிறாரு. எங்கள் அப்பா உள்ளே போகிறாரு, கலெக்டர் கதவை சாத்துறாரு, எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் கலைஞர். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அவங்க மேலதிகாரிக்கு கதவை திறந்தார். அதே அப்பாவுக்கு ஒரு கலெக்டர் கதவை திறக்கிறார். என்னடா செஞ்சாருன்னு கேட்குறாங்கல்ல இந்த எடுவிட்ட வாயில் நல்லா தான் வந்துட போகுது. ஆனால் நான் சிஎம் இல்லைல்ல, அவங்களும் சொல்கிறேன், இது அண்ணா கலைஞர் கால சிற்பி. நன்றி.